Hi dear students, now we continue about the taxonomy category, the order. அந்த கேட்டகரிஸில் ஆர்டர் எப்படி ஒரு இப்போ எது வரையும் பார்த்துட்டு வந்தோம், ஃபேமிலியை பற்றி பார்த்தோம். ஃபேமிலிக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க, ஆர்டர் சொல்ல வர்றாங்க. You have seen earlier that categories like species, genus and families are based on a number of similar characters. Similar characters வச்சு ஒரே ஃபேமிலியில் வச்சிடுறாங்க. ஜீனஸ் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து குரூப்பிங் பண்ணுறாங்க. ஜெனரலி ஆர்டர் அண்டு அதர் ஹையர் டாக்ஸானமி கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் த அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதோட சில சிமிலாரிட்டிஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதோட கேரக்டர்ஸ் வச்சு குரூப்பிங் பண்ணுறாங்க. ஆர்டர் பீயிங் எ ஹையர் கேட்டகரி, இது வந்து கொஞ்சம் லோயர். இப்போ ஹையர் கேட்டகரியில் எப்படின்னு சொல்ல வராங்க, இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் எ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ். அதாவது கொஞ்சம் சில சிமிலர் கேரக்டர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவையெல்லாம் இப்போ ஃபேமிலி கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் ஒரே ஆர்டரில் கொண்டு வராங்க. த சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் அஸ் கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட் ஜெனரா இன்க்ளூட் இன் எ ஃபேமிலி. பிளான்ட் ஃபேமிலிஸ் லைக் கன்வால்வுலேனேசியே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வால்வுலேனேசியே, சொலனேசியே ஆர் இன்க்ளூட் இன் த ஆர்டர் பாலிமோனியல்ஸ். என்ன ஆர்டரில் வைக்கிறாங்க, கன்வால்வுலேனேசியே, சொலனேசியே. சொலனேசியன்னு சொலனம் பார்த்தோம் இல்லையா, டியூபரோசம், அந்த பொட்டேட்டோ. இன்னும் வேறு என்ன பார்த்தோம், அதில் மேலே வந்து சொலானம் பார்த்தோம் இல்லையா, சொலானம் ஸ்பீசிஸு. அதே மாதிரி இந்த சொலானேசியே, கன்வால்வுலேனேசியே, இது நான் என்னன்னு சொல்கிறேன் அப்புறமேட்டு கூகுளில் பார்த்து சொல்கிறேன். இது ரெண்டும் எதில் வைக்கிறாங்க, பாலிமோனியல்ஸ். பாலிமோனியல்ஸ்னால் என்னது, பாலினால மெனி, மோனியல்ஸ்னால் என்னது, அந்த எல்இஎஸ் தான் வரும். இந்த பிளான்ட்ஸில் பொட்டானிக்கலில் அந்த ஆர்டர்னால் என்ன எதில் முடியுமாம்மா, ஏஎல்இஎஸில் முடியும். மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃப்ளோரல் கேரக்டர். அப்போ அந்த ஃப்ளோரல்னு என்னது, ஃப்ளவர் கேரக்டரில் ஏதோ சிமிலாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, கன்வால்வுலேனேசியே, சொலனேசியே ரெண்டையும் வந்து அந்த பூவில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அது நம்ம பின்னாடி நான் பார்த்து சொல்கிறேன். ரெண்டையும் ஒரே ஆர்டரில் வைக்கிறாங்க. அதேமாதிரி அனிமலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா. கார்னிவோரான்னு என்னது, ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். இன்க்ளூட் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே அண்டு கேனிடே. இது எல்லாமே இந்த இதில் தான் வருது, சேம் ஆர்டரில் தான் வருது. இப்போ ஃபெலிடே என்ன, எலியை பிடிச்சி திங்குது, அப்புறம் பேர்ட்ஸ் பிடிச்சி திங்குது. நாய் என்ன பண்ணோம், ஆக்சுவலாக இது வந்து ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ் தான் வரும். டொமஸ்டிக் அனிமல் தானே இது, ஆம்னிவோரஸ், எல்லாத்தையும் சாப்பிடும். கேனிடேனா எதோட ஃபேமிலின்னு பார்த்தோம், டாக்கோட ஃபேமிலி. டாக்குமே என்ன பண்ணோம், ஒரு கோழியை பிடிச்சி தின்றோம், ஒரு கீரி பிள்ளையை பிடிச்சி தின்றோம். அப்போ அது கார்னிவோரா. எல்லாமே எதில் தான் வரும், கார்னிவோராவில் வரும். டைகரு, லெப்பர்டு, லைனு, அதுலேயும் எதுவும் இந்த ஃபெலிடே எல்லாமே என்ன கார்னிவோர்ஸ், ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் தான் கார்னிவோர். அப்போ சேம் ஆர்டரில் எது வச்சுருக்காங்க, ஃபெலிடே, கேனிடே ரெண்டும் வரும். இந்த எக்ஸாம்பிளாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கரெக்டாக ஆர்டரில் இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து தான் கொஸ்டினில் கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் வந்து இப்போ ஆர்டர்னால் இந்தந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் அங்கே ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வரும். அப்போ நீ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளும் கரெக்டாக இந்த ஆர்டரில் இவ்வளோ தான் வரும். இதுக்கு நிறைய அனிமல், நிறையா பிளான்ட்ஸு அவுட் ஆஃப் புக்கில் இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ இது கம்பல்சரி எழுதி பார்த்து படிச்சிடணும். எழுதி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து என்ன பண்ணோம், நம்ம நீட் எக்ஸாமுமே கரெக்டாக எழுதிடலாம். அடுத்து கிளாஸ் சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க, நிறையா சில சிமிலாரிட்டிஸ் வச்சு அந்த சேம் ஆர்டரை வந்து ஒரு கிளாஸில் வந்து சேர்த்து போட்டுருவாங்க.
இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ ஏதாவது மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெச்எம்மோ இல்லை பிரின்சிபலாக மீட்டிங் வைக்கிறாங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, ஏன்னா உங்களுக்கு 12th வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா. அப்போ 11th ஸ்டாண்டர்ட் இப்போ வரையும் நீங்கள் என்னது கரண்ட்டு ரிசல்ட் வரையும் நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ 11th ஸ்டாண்டர்ட்லாம் எல்லாருமே வருவாங்க. ஆர்ட்ஸ் குரூப் இருக்கீங்க, பயாலஜி இருக்கீங்க, இல்லை பியூர் சயின்ஸ் இருக்கீங்க, எல்லாமே அசம்பிள் ஆவீங்க இல்லையா. அப்போ நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்பயுமே மாறாது, மறக்காது. அப்போ சிமிலாரிட்டிஸ் என்ன 11th, ஆனால் அவங்களாம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதே மாதிரி தான் எல்லாம் அந்த ஆர்டரை வந்து எதில் போட்டுறாங்க, கிளாஸில் போட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா கம்ப்ரைசிங் மங்கி, ப்ரைமேட்டா சொல்கிறாங்க இல்லையா, மங்கி, கோரிலா, ஜிப்பன், இதில் மங்கியோட ஜீனஸ் ஸ்பீசிஸ் தான் சொல்கிறாங்க. ஒரே ப்ரைமேட்டாவில் வருது, ஆர்டர் வந்து ப்ரைமேட்டா. அதோடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா. மங்கி வந்து இப்போ சிம்பான்சி, கொரிலாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணும், தன்னோட ஸ்பீசிஸ்குள்ளே மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னது லைன் மாதிரி தான், ஒரு குரூப்பாக ஒரு குரூப்பாக லீவ் பண்ணும். ஒரு ஃபேமிலினா ஒரு மதர், ஒரு ஃபாதர், அவங்களோட குட்டி. இது வந்து அடுத்து போய் கொரிலா போய் ஜிம்பனில் போய் ரீப்ரொடியூஸ் பண்ணிமா, கடிச்சு கதறி போட்டு தூக்கி போட்டு போயிடும். அப்போ எல்லாம் இதில் வந்துடும், சேம் கிளாஸில் வந்துடும். டிஃப்ரெண்ட் ஆர்டரு பட்டு சேம் கிளாஸில் வரும். பிளேஸ்டு இன் த கிளாஸ் மெமலியா. எல்லாமே என்ன பண்ணும், அந்த குரூப்பு மங்கீஸ் வந்து எல்லாமே இதில் வந்துடும், மெமலியா. ஏன்னா அது பால் குட்டி போட்டு பால் கொடுக்கறது தானே. அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரா. இந்த கார்னிவோரா சொல்கிறாங்க இல்லையா, அதுவுமே இதில் வந்தோம். கிளாஸ் வந்து எதில் வரும், கிளாஸ் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, ப்ரைமேட்டால் தான் வரும். கார்னிவோராவும் அதில் தான் வரும் ஆர்டரு. அதே மாதிரி இந்த ப்ரைமேட்டாவும் சேம் கிளாஸில் தான் வருது. தட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் லைக் டைகர், கேட் அண்ட் டாக். இது எல்லாமே சேம் கிளாஸில் வந்துடுது. கிளாஸ் மெமலியா ஹேஸ் அதர் ஆர்டர் ஆல்சோ. கிளாஸ் மெமலியாவுக்கு வந்து என்னது, ஹேஸ் அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ. அதுக்கு வந்து அதர் ஆர்டருமே இருக்காமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் என்னது, கிங்டம். கிங்டத்துக்கு அடுத்த ரேஞ்சு எது சொல்கிறாங்க, ஃபைலம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைலம் புரோட்டோசோவா, ஃபைலம் பொரிஃபரா, ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. அது பார்த்திங்கன்னா அந்த லோயர் ஃபார்ம்லேருந்து ஹையர் ஃபார்ம், ஃபைலம் இன்செக்டா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இப்படி ஹையராக படிப்பீங்க இன்வெர்டிபிரேட்ஸில். அதாவது வெர்டிபிரேட்ஸில் முதுகெலும்பு உள்ளவை, அதுவுமே தனி கேட்டகரிஸில் இருக்கும். அண்டர் த வெர்டிகுலர் காலம், வெர்டிகுலர் போனை வச்சு பிரிப்பாங்க. ஓகே, அப்போ வந்து ஃபைலத்தில் வந்து சிமிலர் கேரக்டர் இருக்கிறத வந்து ஒரே ஃபைலத்தில் தூக்கி போட்டுருவாங்க. பாருங்கள், கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அலாங் வித் மேமல்ஸுமே கான்ஸ்டியூட் த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி கால்டு ஃபைலம். இவங்க எல்லாருமே இதில் தான் வருவாங்க, ஒரே ஃபைலத்தில் தான் வருவாங்க. ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன், ரெப்டைல், பேர்ட்ஸ் அலாங் வித் மேமல்ஸுமே அதான் என்னது ஃபைலம் சொல்கிறாங்க. ஆல் தீஸ் பேஸ்டு ஆன் த காமன் ஃபீச்சர் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. நோட்டோகார்டுனா என்னது, அந்த முதுகெலும்பு தான். அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். நம்ம பிரெயினுக்கும் இதுக்கும் அந்த நோட்டோகார்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்கும், நியூரல் கார்டு போகும். ஃபிஷ்லேயே பார்ப்பீங்களா, ஃபிஷ் போன்லாம் நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அந்த போனில் வந்து ஒரு ப்ரௌன் கலராக ஒரு லேயர் போகும், அதான் என்னது, நர்வஸ் சிஸ்டம். அதே தான் மேமல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த வெர்டிபுலர் காலம் இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்புக்குள்ளால் போகும் ஸ்பைனல் கார்டுன்னு. அது அப்போ வந்து சிமிலாரிட்டிஸ் தானே. அப்போ நம்ம வந்து ஒரே ஃபைலத்தில் வந்துடுவோம். ஆர் இன்க்ளூட் ஃபைலம் கார்டேட்டா. பாருங்கள், ஆர் இன்க்ளூட் இன் ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டான்னு என்னது, அந்த முதுகெலும்பு உள்ளவை. இன்கேஸ் பிளான்ஸ், இப்போ பிளான்ஸ் பற்றி சொல்கிறாங்க. கிளாஸஸ் வித் எ ஃபியூ சிமிலாரிட்டிஸ் கேரக்டர்ஸ் அசைன்டு டு எ ஹையர் கேட்டகரி கால்டு டிவிஷன். இங்கே ஃபைலம் சொல்கிறோம், பிளான்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் சொல்லுவாங்க. அங்கே மட்டும் டிவிஷனில் வரும். இது மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டரை வச்சு அதில் நிறையா வந்துடும், நிறையா
கிளாஸஸ் வந்து இந்த டிவிஷன்ஸில் வரும். நிறைய கிளாஸஸ் வந்து இந்த டிவிஷன்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஃபியூ சிமிலாரிட்டிஸை வச்சு. அடுத்து வந்து கிங்டம் பாருங்கள். கிங்டம்னாலே 2 தான். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம். இது உங்களுக்கு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ கிங்டம்னா என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். ஆல் அனிமல்ஸ் பிலாங் டு த வேரியஸ் ஃபைலா. எல்லா அனிமல்ஸும் வேரியஸ் ஃபைலாக வச்சுருக்கு. ஆர் அசைன் டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால்டு கிங்டம் அனிமாலியா. எல்லா அனிமல்ஸும் எதில் தான் வரும்? கிங்டம் அனிமாலியா தான் வரும். இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸில் வந்து அனிமாலியா ஈஸி தானே. இந்த கிங்டம் பிளான்டே, பிளான்ட்ஸ்லாம் இதில் வந்துடும், பிளான்டேயில் வந்துடும். அண்ட் த அதர் ஹேண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் அண்ட் கம்ப்ரைசஸ் ஆல் பிளான்ட்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் டிவிஷன். நிறைய வேரியஸ் டிவிஷனில் எல்லாமே எதில் வச்சிடறாங்க? பிளான்டேயில் வச்சிட்றாங்க. பிளான்ட் கிங்டம், பிளான்டேன்னு. கிங்டம்னா என்னது? பிளான்டேன் தான் வரும். நீ என்ன எழுதினாலும் பிளான்டே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் வைஸாக எழுதுவீங்க. ஹென்ஸ்ஃபோர்த் we will refer to these two groups as animals and plant kingdoms. ரெண்டுமே என்னது? ரெண்டு தான் இருக்குது. அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் கிங்டமாக. பிளான்டே ஃபார் பிளான்ட், அனிமல்ஸ் ஃபார் அனிமலியா. The taxonomic categories from species to kingdom have been shown ascending order to starting with the species feature. டேபிள் 1 பார்க்க சொல்கிறாங்க. 1.1 பாருங்கள். இது வந்து என்னது? அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. நீ எழுதும்போது எப்படி எழுதணும்? கிங்டம் எழுதணும், கிங்டம் அனிமாலியா. ஃபைலம் என்னன்னு எழுதணும். அடுத்து ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உனக்கு வந்து அந்த அனிமல் நேம் வந்து எது? ஜீனஸ் ஸ்பீசிஸ் தான் தெரியும். ஹோமோ செப்பியன்ஸ். அப்போ கிங்டம் என்னது? அனிமாலியா எழுதிடலாம். ஃபைலம் வந்து அது என்ன ஃபைலமோ எழுதிடலாம். கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இது என்னது? அசெண்டிங் ஆர்டரில் உனக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், லெஜண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஷோயிங் ஹியரார்கியல் அரேஞ்ச்மெண்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் போகுமா? உனக்கு ஸ்பீசிஸ் தெரிஞ்ச ஸ்பீசிஸ், ஜீனஸ் அப்படி வரிசையாக மேலே வரையும் அசெண்டிங் ஆர்டரில் போகும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? These are broad categories. However, taxonomist studying of taxonomy தான் என்னது? studying of taxonomy இந்த டாக்ஸானமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, வகைப்பாட்டியல் வல்லுநர்கள் have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placements of various taxa. Look at the hierarchy in figure 1.1. Can you recall the basic arrangements? Say for example, as we go higher from species. ஹையர்லேருந்து போனால் எப்படி? கிங்டம், the number of common characteristics goes on the decreasing. அதோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தானே பிரிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் வச்சு கிங்டம். அப்படி டெக்ரீசிங் ஒன்றுனா அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுமாம்மா. லோயர் த டாக்ஸா more are the characteristics that the member within their taxons are. Higher the category, greater is the difficulty of determining relationship to order taxa at the same level. Hence the problem of classification becomes more complex. அடுத்து பாருங்கள், the table 1.1 மொதல் அந்த ஃபிகர் காமிச்சாங்க, இப்போ டேபிள் சொல்கிறாங்க. indicates the taxonomic categories to which some common organisms like housefly, man, mango and wheat belong. Common name பாருங்க, man, housefly, mango, wheat. Biological name Homo sapiens. houseflyனா ஹவுஸ், டொமஸ்டிக்னா என்னது? ஹவுஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்கா டொமஸ்டிகா. இப்போ ஈலே பார்த்தீங்கன்னா நிறைய ஈ இருக்குல்ல, மாட்டு ஈ இருக்குது, கலர் கலராக ஈ இருக்குது, ஹவுஸ்ஃப்ளை தனியாக இருக்குது. அப்போ அதோட ஜீனஸ் நேம் என்னது? மஸ்கா. மேனோட ஜீனஸ் நேம் ஹோமோ. அப்புறம் பேர் மேங்கோ வந்து கொடுத்துருக்காங்க, மேஞ்சிஃபரா இண்டிகா. அப்புறம் ட்ரிட்டிகம் ஈஸ்டிவம். வீட்டுக்கு வந்து என்னது? ட்ரிட்டிகம் ஈஸ்டிவா. இதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே என்னது தான்? ஜீனஸ் நேம். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஜீனஸ் நேம். அடுத்து வந்து இவங்களோட ஃபேமிலி பாருங்கள். இவங்க எந்த ஃபேமிலியில் இருக்காங்க? மேன் வந்து ஹோமினிடே. மேன் வந்து தனியாக ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, ஹோமினிடே. அடுத்து மசிடே. இங்கே பாருங்கள், ஜீனஸில் HOMO வருது.
அதே ஃபேமிலியில் பாருங்கள் HOM. அப்போ நீ வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஹோம் ஜீனஸ் நேம் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேமிலி வந்து என்னது ஹோம் வரை உனக்கு குழு வேர்டு மாதிரி இருக்குது. இப்போ ஹோமினி டே அதெல்லாம் பாருங்கள். இப்போ அனிமலுக்கு டேன்னு வருதா, மேனுக்கு வந்து டே வருது. அடுத்து மஸ்கா வந்து என்னது மஸ்ஸி டே, அந்த MUS வந்துருச்சா. அப்போ நீ ஈஸியாக அடுத்த ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும். இப்போ சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு 3 லெட்டர் என்னது SCI. அப்போ டே வந்து காமனாக உனக்கு ஃபேமிலியில் இருக்கும் இல்லையா. இப்படி குழு வேர்டு வச்சு படித்தேன்னா எப்பயுமே மறக்காது. அந்த ஸ்பெல்லிங் ஒன்ஸ் உள்ள பிரெயினுக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே இருக்கும், எப்போனாலும் உனக்கு படிக்கும்போது அது வந்துடும். அடுத்து மேஞ்சிஃபெராவுக்கு வந்து ஃபேமிலி பாருங்கள். அனகார்டியாசியே, CACAன்னு வருதா. அடுத்து வந்து ட்ரிட்டிகம், அது என்ன ஃபேமிலியில் வருது CACA வருதா, CEAE. அப்போ நீ வந்து ஏற்கனவே ஃபேமிலிக்கு வந்து CEAE வரும்னு தெரியும். மேஞ்சிஃபெராக்கு என்னது இப்போ அனார்கலி ஞாபகம் வச்சுக்கோ. அனார்கலிக்கு வந்து பாதி இது அந்த ஸ்பெல்லிங் வந்துடுது இல்லையா. இப்போ டியா ஒரு என் பிள்ளைங்களுக்குலாம் அப்படி தான் சொல்லி கொடுப்பேன். இப்போ கார் பாரு, கார் வருதா. அப்போ கார் வந்து பாதி ஸ்பெல்லிங் படிச்சிருவேன். இப்போ DCA மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அனார்கலி. அப்போ ANACRR, அப்போ வந்து பாதி படிச்சுட்டேன். DACA வந்து உனக்கு பாதி லெட்டர் வந்து பின்னாடி வந்துடும். இப்போ போஏஸ் தானே. POA வந்து என்னது CA. இப்போ நீ எது ஸ்பெல்லிங் படிக்க போகிற வீட்டுக்கு வந்து ஃபேமிலியில் POA CA தானே படிக்கிற. அவ்வளோதான், ஃபேமிலி மனப்பாடம் பண்ணியாச்சு. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஹோமோசெப்பியன்ஸு மேனுக்கான ஃபேமிலி நேம் என்ன, இந்த 4 தான் வரும்.